தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். அதே மாதிரி விஜயால பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொன்னேன். உடனே விஜயோட கூட்டணிக்கு இதுக்கு அதுக்கு நீங்க கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொன்னா அது கூட்டணியான்னு கேக்குறீங்க. அது என்ன உங்களுக்கு அதுல ஒரு இது? நீங்க 4 மாசத்துக்கு முன்னாடி அறிவிச்சிருக்குன்னு என் நண்பர் பாண்டே சொல்றாரு. ஏப்ரல் நாங்க என்னைக்கு அறிவிக்கிறோன்னு எங்களுக்கு தோற்ற அன்னைக்கு சொல்ல முடியும். நீங்க கால்முறை இன்னைக்கு 9 மணிக்கு டிஃபன் சாப்பிடலையே, ஏன் சாயங்காலம் சாப்பிடுறீங்கன்னா அன்னைக்கு பசி இல்லை, எனக்கு தோற்றப்ப சாப்பிடுவேன். அந்த உரிமை கூட எங்களுக்கு இல்லையா? இது ஒரு பிசினஸ். அவர் சொல்றாரு, என் நண்பர் ரொம்ப நண்பர், ஆனா இந்த மாதிரி ஏதாவது இடக்கிழமை பேசுவாரு, அப்புறம் பதிலடி கொடுக்க வேண்டிய அவசியம் இதுக்காக அவர்கிட்ட போய் உட்காந்து கொடுக்க முடியாது. இங்கே சொல்லிடுறேன், நீங்க பாராளுமன்ற தேர்தலில் நிக்கவில்லைன்னு சொன்ன தப்பு. நாங்க பிசினஸா பார்க்கல. நாங்க எங்களுக்கு ஒரு ரீஜனல் பார்ட்டி, ஒரு துக்கடா கட்சி. அவர் பாரியில எங்களுக்கு ஸ்பேஸே கிடையாது. 2017 நாங்க ஆர்கே நகர்ல நாங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் டிடிவி தினகரனுக்கு ஒரு ஸ்பேஸ் இல்லை பொலிட்டிக்கலா இருந்தாரு. எங்களுக்கு ஸ்பேஸ் இல்லாம தான் இன்னைக்கு சின்ன துக்கடா பசங்க அறிவிச்ச உடனே எல்லாரும் அதை பெரிய பிரேக்கிங் பண்றீங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, என்ன என்டிஏ கூட்டணியில இருக்க போறேன்னு நம்பிட்டு இருந்தாங்களா இவங்கன்னு கேட்டேன். நீங்க என்ன கேட்டீங்க? நீங்களே ஒற்றுமை தெரியல கேட்டீங்க. பழனிசாமி உங்க கூட்டணி தலைவர், நீங்க என்டிஏல இருக்கீங்களா இல்லையா, இது என்ன கடவுள் இருக்கா இல்லையான்னு கேட்கிற மாதிரி இருந்தால் நல்லா இருக்குன்னு நினைச்சோம். கமல்ஹாசன் சொன்ன மாதிரி அதை உரியவர்கள் நாங்க சின்ன கட்சி தானே, ஒரு பெத்த கட்சி வந்துட்டுன்னு சொல்லி அவங்க இருந்திருக்கலாம். நான் திரு அமித்ஷா அவர்கள் அம்மாவின் தொண்டர்கள் எல்லாம் ஒரு அணியில இணையறதுக்கு ஒரு முயற்சி எடுக்கிறாரு, நடந்துட்டு. பட் அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஒன்னாயிட்டாங்க. பட் எங்களுக்கு இடிக்கும்ல அது. இந்த கட்சி யாரை எதிர்த்து தொடங்குறதுன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதை நாங்க புரிஞ்சுக்குவாங்கன்னு வெயிட் பண்ணலாம். வேற ஒண்ணுமே இல்லை. திரு பாண்டே அவர்களுக்கும் உங்களுக்கு சொல்லிக்கிறது, ஏப்ரல் 12ஆம் தேதியிலே வெளியில போற அளவுக்கு தினகரன் ஒன்றும் ஒரு அவசரம் கொடுக்க கிடையாது. நிதானமா யோசிச்ச என்ன பண்றாங்கன்னு. அதே மாதிரி பர்சிஸ்டன்ட் நெக்லெக்ட் அப்படின்னு என் நண்பர் ஒருத்தர் எழுதுறாரு. அப்படிலாம் நெக்லெக்ட் எனக்கு அவர்கள் சொல்றபடி அந்த பாராமுகம் தான் எனக்கு நல்லது.